காந்திமதியோட பர்த்டே ஃபங்க்ஷனில் கதிர் பண்ண காரியம் ஷாக்கிங்கில் தான் வந்து இருக்குது. கோயிலில் மோதின 2 ஃபேமிலினால அங்கே என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுது, ராஜிக்கு குமார்ட்டு இருந்து கிடைச்ச மேஜர் ஆப்ஸ்டக்கல் என்னவா இருக்கும், கோயிலில் நாதஸ்வர சத்தம் முழங்க ஃபெஸ்டிவல் மாதிரி காந்திமதியோட பர்த்டே ஃபங்க்ஷன் ஆரம்பமாகுது. ஆனால் அந்த சந்தோஷம் நிறைஞ்ச நாளில் ஒரு முட்டாள் பண்ணன வேலைனால குடும்பத்தையும் வந்து கலங்க வைக்க போகுது. கதிர் ஏற்பாடு பண்ணன மேலத்தாளத்தோட வந்து கோயிலுக்குள்ள வந்த பாண்டியன் ஃபேமிலியை பார்த்து சக்திவேல் முகத்தில் கோபம் பளிச்சுன்னு நல்லாவே தெரியுது. முத்து வந்து அமைதியாக வந்து சமாதானம் சொல்ல முயற்சி பண்ணாலுமே அவனோட மனசுக்குள்ள வந்து கொதிச்சுட்டு தான் இருக்கான். அதே சமயம் குமார் என்ன பண்றானா, இந்த ஃபங்க்ஷன்ல வந்து பிரச்சனை வராது அப்படின்ட்டு நம்பினா, ஆனால் இவங்க வரலாமா அப்படின்னு மனசுக்குள்ள வெறுப்புல வந்து இருக்கிறான். அந்த கோவம் தான் வந்து ராஜிக்கு வந்து கிடைக்க போற அதிர்ச்சியான பதிலாக வந்து மாறுது. அண்ணா குமார் வந்து ராஜி வந்து டைரக்டா மீட் பண்ணி காந்திமதியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். அதை நம்பி தான் ராஜி வந்து கோயிலுக்கு வந்ததுமே அண்ணன்ட்ட ஒரு ஹெல்ப் ஒன்று கேட்கறா. ஆனால் அவன் என்ன பண்றானா, அங்கே வச்சு மூஞ்சில அரைஞ்ச மாதிரி வந்து பேசிட்டு ராஜிக்கு வந்து ஷாக் கொடுக்குறான் குமார். ஸோ அம்மாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்த கோமதி ஃபேமிலியை பார்த்துட்டு செம்மையா வந்து சக்திவேல் கோவப்படுறாரு. காந்திமதியோட பர்த்டேனால 2 ஃபேமிலியுமே வந்து ஒன்னா சேர்றாங்க. ஃபர்ஸ்ட் அம்மாவை கூட்டிட்டு போய் முத்து சக்திவேல் குடும்பமா வந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க. அங்க வாசல்ல வந்து பாண்டியன் ஃபேமிலி பேனர் இருக்கிறத பார்த்த உடனே சக்திவேல் வந்து கொந்தளிக்கிறாரு. அவர் முத்துவை சமாதானப்படுத்தி உள்ள வந்து கூட்டிட்டு போயிடுறாரு. காந்திமதியும் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, நீங்க ஏதாவது சண்டை போட்டா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு வார்ன் பண்றாங்க. இதுக்கிடையில தான் பாண்டியன் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க. பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சு சக்தி அண்ட் முத்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா, அப்படியே பண்ணாலுமே காந்திமதி சொன்ன மாதிரி கிளம்பி போயிடுவாங்களா, அப்படி நடந்தா வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குமா இல்ல நடக்காதா, பாண்டியன் அண்ட் கோமதி வந்து ஹாப்பியா வந்து ஃபங்க்ஷன் வந்து சிறப்பா வந்து நடக்குமா, இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத வாங்க டீடைலா பார்க்கலாம். நான் விட்டு போன வீடியோ தான் பார்க்காதவங்களுக்காக வேண்டி தான் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். மிஸ் பண்ணவங்களுக்கு நான் இப்போ போடுற வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்புறேன். மீனா தங்கமயில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கோயிலுக்கு வராங்க. பாட்டி ஆசைப்பட்ட மாதிரி நம்ம குடும்பம் வந்து பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வந்து கலந்துக்கிறதா நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு வந்து கதிர் சொல்றான். அதுக்கப்புறமா உள்ள போய் எந்த விதத்திலையுமே வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மகன்ட்ட எச்சரிச்சு தான் கோயிலுக்கு வந்து பாண்டியன் வந்து கூட்டிட்டு போறாரு. அப்ப கதிர் வந்து எல்லாரையுமே வந்து வெயிட் பண்ண சொல்லி மேல தளம் எல்லாம் வர வைக்கிறான். அதை பார்த்த சுகன்யா இன்னைக்கு எத்தனை தலை வந்து உருள போகுது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஒரே கொண்டாட்டமா ஃபேமிலி மெம்பர்ஸ் கோயிலுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. அதை பார்த்து முத்து சக்திவேல் எரிச்சல் ஆகுறாங்க. குமாருமே என்ன நினைக்கிறான்னா, அமைதியா வந்துட்டு போவாங்கன்னு பார்த்தா இவங்க வந்து இவ்வளவு அலப்பற பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். சக்திவேலும் ஆத்திரத்தோட என்ன சொல்றாருன்னா, இதுங்களை கோயிலுக்குள்ள விட்டதுக்கே இவ்வளவு ஆட்டம் போடுதுங்க, வீட்டுக்குள்ள எல்லாம் விட்டு அவ்வளவுதான் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா இதை பத்தி எல்லாமே கவலைப்படாம கோமதி ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க காந்திமதி. அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிடுறதுக்காக போறாங்க. அப்ப பழனிக்கு அருள் வருது. இதே மாதிரி வருஷம் வருஷம் நீங்க குடும்பத்தோட வந்து எனக்கு திருவிழா எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றான். இதை கேட்ட சக்திவேல கோபமாகி என்னடா சாமி வந்துருச்சு நடிக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு அடிக்க போறாரு. அதுக்கப்புறம் காந்திமதியோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப கோமதி ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா வந்து நின்னுட்டு இருக்காங்க. அப்ப குளிலி நம்ம கிளம்புவோம், எப்படியும் பாட்டிக்கு வந்து விஷுவல்ல விட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு கதிர் என்ன சொல்றானா, அதெல்லாம் நம்ம கண்டிப்பா விஷ் பண்ணிட்டு தான் இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து முத்துவேல் சக்தி 2 பேருமே சேர்ந்து தங்க செயின் போட்டு பெருமையா வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ இவங்க ஒரு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து காந்திமதிக்கு விஷ் பண்றாங்க. பாண்டியன் ஃபேமிலி மட்டும் தனியா தான் இருக்காங்க. அப்ப பாண்டியன் வந்து கோமதிட்ட என்ன சொல்றாரா, நீ போய் வளையல் போடு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா அவங்க தயங்கிட்டே வந்து நிக்கிறாங்க. உடனே கதிர் வந்து நீ போமா, யாராவது ஏதாவது சொன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப குமார் வந்து எங்கேயோ வந்து கிளம்புறான். அப்ப ராஜி வந்து அவசர அவசரமா அவன் பின்னாடி ஓடி வரா. அவன்கிட்ட வந்து என்ன சொல்றானா, அண்ணா அத்தை வந்து பாட்டிக்கு வந்து வளையல் போட ஆசைப்படுறாங்க அப்படின்னு ராஜி வந்து சொல்றா. அதுக்கு குமார் என்ன சொல்றானா, நீங்க போய் மேல தாளத்தோட வந்து போடுங்க, எங்களை வெறுப்பத்தை தானே நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டு ஷாக்கிங் வந்து கொடுக்குறான். இதுக்கப்புறம் கோமதி எப்படி அவங்க அம்மாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க போறாங்க அப்படின்றத இனி வர எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். காந்திமதியோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல சந்தோஷம் வந்து வெக்கத்தால வந்து மாறிடுச்சு. ராஜிக்கு வந்து குமார் இருந்து கேட்ட அந்த ஒரு வார்த்தை வந்து கண்ணீரா வந்து வலியுது. இப்ப கேள்வி ஒண்ணு தான், கோமதி வந்து அவங்க அம்மாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க முடியுமா, இல்லனா இந்த ஃபங்க்ஷன் வந்து பிரச்சனையா வந்து மாறுமா? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட வந்து தவறாம பார்க்கணும். இந்த வீடியோ நரேஷன் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சப்போர்ட் தான் எங்களுக்கு பெரிய ஆதரவே.